தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமம் உப்பு உற்பத்தி. முள்ளக்காடு கிராமம் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட உப்பு உற்பத்தி மட்டும்தான் பிரதான தொழில். 3 தலைமுறைக்கு மேலே உப்பு உற்பத்தி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை சார்ந்து கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட தொழிலாளர்கள், அதை சார்ந்த அவங்க குடும்பங்கள் இதெல்லாம் வாழ்வாதாரமாக இருக்கிறதே இந்த ஒரு 4 கிராமங்களுக்கு சுற்றியுள்ள அத்திமரப்பட்டி, முள்ளக்காடு, முத்தையாபுரம், பொட்டல்காடு, புல்லாவளி இதை சார்ந்துள்ள மக்களுக்கே பிரதான தொழிலும் இதுதான், வேலைவாய்ப்பும் இதுதான். இதை நீங்கள் இப்போ அழிச்சிட்டு பன்னாட்டு கம்பெனி சிப்காட்டுக்கு எடுத்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கப்பல் கட்டும் தலைமை என்ற முறையில் கொண்டு வரதா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. இப்போ அது அடுத்த கட்டமாக எங்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க பட்டா எடுத்துக்காரங்களுக்கு. இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். போன திமுக ஆட்சிலையும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முத்தையாபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதே மாதிரி அக்டோபர்லையும் நடத்தினோம். திரும்ப இந்த அரசு புது அரசு வந்ததுக்கப்புறம் மாதிரி எங்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்டு எங்களை நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு நினச்சோம். எங்கள் இடத்த மீட்டு எங்களுக்கு தருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ரீநாத் ஒரு அமைச்சரை பார்த்து எங்கள் அளத்தெல்லாம் காமிச்சிருக்கோம். பார்த்து நான் கண்டிப்பாக நல்லது தான் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நாங்கள் சென்னையில் சந்தித்தோம். நல்லபடியாக பேசுனாங்க. அடுத்து எங்களுக்கு சந்திக்க அனுமதி தர மறுக்கிறாங்க. இப்படியே அதாவது போன அரசு தான் எங்களை வாழ வைக்கலை, எங்களை வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இருந்தாங்க. புது அரசு எங்களை காப்பாற்றும், எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அவங்களும் எங்களை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எல்லாம் திரண்டு இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்தோம். எங்களை உள்ள எல்லாரையும் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சங்கத்து நிர்வாகம் மட்டும் ஒரு 20 பேர் போய் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எங்களை காது கொடுத்து எங்கள் கோரிக்கையை கேட்கல, எங்கள் வாழ்வாரத்தை அழிக்கும் மன்னமாக இதை பண்ணினீங்கன்னா எங்கள் ஊர் முள்ளக்காடு முத்தியாரம் பகுதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கிட்டத்தட்ட ஸ்டெர்லைட்டுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், தொடர் போராட்டம், அரசு கவனம் இருக்கும் தொடர் போராட்டம் நடத்துக்கு ரெடியாக இருக்கும். அதாவது இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, போன ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா மன்னராட்சியான்னு சொல்லி கேட்டாப்புல. நாங்கள் என்ன கேட்கோம், இது மக்களுக்கான ஆட்சியா இல்லை கார்பரேட் கம்பெனிக்கான ஆட்சியா? கார்பரேட் அதாவது எங்கள் வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்கள் எங்கள் இந்த தொழிலை நம்பியிருக்கோம். இதோட தரிசு இடங்கள் வாய்ப்பாக பக்கம் இதே மாதிரி நிறையா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் இந்த கப்பல் கடந்த தளத்தை அழகாக வைக்கலாம். அங்கே வச்சா இன்னும் 10,000 புது குடும்பங்களுக்கு நீங்கள் தொழிலுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து பாதுகாக்கலாம். ஆனால் இருக்கிற 10,000 கொடுத்து நான் கொண்டுட்டு இன்னொரு 10,000 வேறு எங்கே எவ்வளோன்னு கொடுங்க வாழ்வு கொடுப்போம்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்கள் பூர்வீகம் இதுதான், எங்கள் குடி இதுதான். அதனால் எங்கள் தொழில் எங்கள் மீட்டு எங்களுக்கு தரணும். சிவாகரம், முள்ளக்காடு, உப்பு உற்பத்தி. தீவிரமாகும்